டாக்டர் பாலாஜியை தாக்கியவரை கைது செஞ்சுட்டாங்க. அவர் ஒரு இளைஞர், அவர் தாக்கினது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆனால் அவருக்கு வந்து இந்த சிகிச்சை வழங்கப்பட்டதில் குறைபாடு இருக்குன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பிட்டு தவறான சிகிச்சை வழங்கிட்டான்னு அவர் தாக்க வர்றார். ஆனால் இந்த மருத்துவர் திறமையான மருத்துவர், தமிழ்நாட்டில் மிக திறமையான மருத்துவர் வந்து டாக்டர் பாலாஜி, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு அரசு மருத்துவமனையில், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய அளவிற்கு பாதுகாப்பு வசதிகள் என்பது இல்லை என்பது வேதனையாக இருக்கிறது. தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட போதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. போதிய பாதுகாவலர்களில் ஏராளமான விசிட்டர்ஸ் வந்து மருத்துவமனைக்கு உள்ளே வர்றாங்க. அப்போ வந்து ஐசியூலரே போகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. ஏன்னா வந்து மருத்துவமனை என்பது லாட்ஜ் கிடையாது, பாதுகாப்பற்ற சூழல் தான் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எக்மோர் பிரசவ ஆஸ்பத்திரி இருக்குது. ஐசியூவில் யார் வேணால் போய் நுழையலாம், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அப்போ என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கிறது? அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் என்று இருக்கிறது. அது புறநோயாளிகள் பகுதி. காலையில் புறநோயாளிகள் பகுதி, அந்த புறநோயாளிகள் பகுதி வேலை முடிஞ்சோன்னா அது ஏன் பூட்ட மாட்டேங்கிறாங்க? அது வந்து சரணாலயம் மாதிரி அங்கங்கே தண்ணி போட்டுட்டு வந்து உள்ளே போய் படுத்துக்கிறாங்க. யார் வேணால் உள்ளே போகலாம் என்ற சூழல் இருக்கிறது. அரசு மருத்துவமனைக்கு போனால் எதுவுமே இலவசம் இல்லைங்கிற நிலை வந்துருச்சு. அரசு மருத்துவமனைக்கு போனால் டெஸ்ட் பண்ணாலும் காசு கொடுக்கணும், சிகிச்சை வழங்கணும் காசு நிலைமை இந்தியா முழுவதும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், எந்த பரிசோதனைக்கும் காசு கொடுக்காம நீங்கள் வந்து சிகிச்சை வழங்க பெற முடியாது. அல்லது நீங்கள் வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை காண்பிக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து கடுமையான கோபத்தை உருவாக்குது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஹார்ட்டுக்காக ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. ஒரு யங் ஸ்டூடெண்ட் வந்து அவர் பேசுறாரு. அவர் வந்து இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஒரு பையன், இளம் பையன், எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. கார்டியாக் ப்ராப்ளம், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனால் வந்து காப்பீடு அட்டை இல்லாதனால் மருத்துவமனையில் சிகிச்சை மறுக்கப்படுகிறது. அமைச்சர் வந்து சொல்லலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, அட்டை இல்லைனாலும் சிகிச்சை பண்ணலாம். ஆனால் எழுதப்படாத சட்டமாக அட்டை இருந்தால் மட்டுமே, காப்பீடு அட்டை இருந்தால் மட்டுமே சிகிச்சை வழங்கப்படும் என்ற நடைமுறை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இருக்கின்றது. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதனால தான் கோவம் வருது பேஷண்ட்டுக்கு. ஏன் அடிக்கிறாங்க? 2015 24 மணி நேரம் பணி வழங்கக்கூடாது, 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை வழங்கணும், 24 மணி நேரம் தொடர்ச்சியான வேலை வழங்கக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது தீர்ப்பு வாங்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு 24 மணி நேரம் பணி வழங்கப்படுகிறது. 8 மணி நேரம் தான் டியூட்டி. ஆனால் 8 மணி நேரம் அரசு மருத்துவமனையில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னால் அது ஏற்புடையது. அது போன்ற நிலைமை கொண்டு வர வேண்டும். மாறாக இந்த மாதிரி வந்து அதோட போதாமையை புரிந்து கொள்ளாமல், அரசு மருத்துவமனைகளில் இருக்க போதாமையை ஏற்றுக்கொள்ளாமல் மருத்துவர்களை பலிகடாக்குவது, மக்களுக்கு சாதகமாக வந்துட்டு அந்த நேரத்தில் பிரச்சனை வரும்போது ஸ்கேப் கோட்டா வந்து மருத்துவர்களை செவிலியராக்குவது ஏற்புடையதல்ல. தூய்மை பணியாளர்கள் இதர மருத்துவ பணியில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்கள் ப்ரெஸ் லிஸ்ட்டில் அது இருக்குது. ஏன் நீங்கள் தூய்மை பணியாளர் போய் ட்ரிப்பு போடணும் சொல்கிறீங்க, ஏன் இன்ஜெக்ஷன் போட சொல்கிறீங்க, தப்பா இல்லையா? அந்த மாதிரி செய்கிறது தவறு. அதுக்கு என்ன பிரச்சனை காரணமாக இருக்குனாக்க மருத்துவத்துறை பணியாளருடைய பற்றாக்குறை தான் காரணமாக இருக்குது, மருத்துவ பற்றாக்குறை தான் காரணமாக இருக்குங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்க டேட் கொடுத்து 10 நாள் கழிச்சு வா, 15 நாள் கழிச்சுன்னு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து அரசு மருத்துவமனையுடைய சேவை மேலே மக்களுக்கு கடுமையான கோபத்தை, விரக்தியை உருவாக்குது. அப்போ சிஸ்டத்து மேலே போயிட்டு கோவப்படுறது போல அவங்க என்னன்னாக்க கடைகோடியில் மக்களுக்கு நேரடியாக சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவ செவிலியல் மீது, இந்த சிஸ்டர் மருத்துவத்துறையின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகள் மீது வரக்கூடிய கோபம் வந்து, ஆத்திரம் வந்து மருத்துவ மீது, மருத்துவ பணியாளர் மீது வருகிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு அரசு மருத்துவமனையில், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய அளவிற்கு பாதுகாப்பு வசதிகள் என்பது இல்லை என்பது வேதனையாக இருக்கிறது. தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட போதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பல இடங்களில் சிசிடிவி கேமரா இல்லை, போதிய பாதுகாவலர்கள் இல்லை, ஏராளமான விசிட்டர்ஸ் வந்து மருத்துவமனைக்கு உள்ளே வர்றாங்க. அப்போ வந்து ஐசியூலரே போகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. ஏன்னா வந்து மருத்துவமனை என்பது லாட்ஜ் கிடையாது, ஏதோ ஒரு இதில் போய் தங்கியிருந்தோம் அடுத்த நாள் வந்து முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது ஒரு லாட்ஜ் மாதிரி கிடையாது, தங்கும் வசதி உள்ளது கிடையாது. இது வந்து மருத்துவமனைனா ரொம்ப சீரியஸான நோயாளிகள் வர்றாங்க, டெர்மினலில் வர்றாங்க, ஐசியூவில் இருக்காங்க, உயிருக்கு போராடுறவங்க வர்றாங்க. மருத்துவ அறிவியல் எவ்வளோதான் தொழில்நுட்பம் முன்னேறிந்தாலும் கூட இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. சிகிச்சையில் தோல்வி என்பது நடக்கலாம். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய அட்டெண்டன்ஸ் நிறையா இருந்தால் டக்குன்னு ஏதோ சிகிச்சையில் தவிர மருத்துவர்கள் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இது வந்து ஒரு சிக்கலான பிரச்சனை, மற்ற அறிவியல் போல் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், நம்முடைய வானிலை அறிக்கை அறிவிக்கிறாங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க, நம்ம ப்ரோக்ராம் கூட ரத்து பண்ணிடுறோம். ஆனால் அது மாதிரி நடக்கலை. அதுக்காக வந்து வானிலை அறிக்கையை வந்து தவறு சொல்ல முடியாது. அறிவியலில் இது வேணால் நடக்கலாம், மருத்துவ அறிவியலில் கூடுதலாக அதை விட நடக்கலாம். அப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் உணர்ச்சி வயப்பட்டு மருத்துவர்களை செவிலியில் தாக்கக்கூடிய போக்கு இருக்குது. அப்போ வந்து எல்லா ஐசியூலையும் பாதுகாப்பு இருக்கணும், எல்லா மருத்துவர்களையும் போதிய பாதுகாப்பு வசதி இருக்கணும், சிசிடிவி கேமராக்கள் வந்து இருக்க வேண்டும். அதே போலவே நிரந்தரமான பணியாளர்களை பாதுகாப்பு நியமிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் அமைப்புகள் மூலமாக, அவுட் சோர்ஸ் மூலமாக அங்கே வந்து செக்யூரிட்டியை நியமிக்கிறாங்க. அவங்க பல பேர் வயதானவர்களாக இருக்காங்க, பாதுகாப்பை எப்படி வழங்குறதுன்னு தெரியல.
அது வலிமை இல்லாதவங்களாக இருக்காங்க, உடல் ரீதியாக வலிமை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதே போல் வந்து ஒரு கூட்டம் ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்கன்னா அது எப்படி டீல் பண்ணுறதுங்கிற அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இதில் வந்து உளவியல் ரீதியாகவும் அதே போலவே உடல் ரீதியாகவும் உரிய பயிற்சிகளை பெற்ற பாதுகாப்பு அலுவலர்களை பாதுகாவலர் நியமிப்பு தான் சரியாக இருக்கும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மருத்துவமனையில் நிரந்தர பணியாளர் தான் பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க, அவங்க நிரந்தர பணியாளர். அப்போ இன்றைக்கி வந்து எந்த மருத்துவமனையில் நிரந்தர பாதுகாவலர்களே கிடையாது, பணியாளர்களே இல்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்சிங்கில் ஊழியர்களை அனுப்பக்கூடிய நிறுவனம் வந்து யாரை வேணாலும் அனுப்புகிறாங்க திடீர்னு. அப்போ அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில் என்ன பிரச்சனை வரும் கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். நிரந்தரமான உரிய பயிற்சி பெற்ற பாதுகாவலரை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பிஸ்னஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒரு நோயாளிக்கு 2 அட்டெண்டர் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு நேரத்தில் ஒரு அட்டெண்டர் இருக்கணும், 2 பாஸ் கொடுக்கலாம், 2 அட்டெண்டர் மாறி மாறி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதே போலவே அட்டெண்டர்ஸுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்போ அந்த அட்டெண்டர்ஸும் எப்படி அவங்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து அங்கே மருத்துவமனையில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக மருத்துவமனையில் மருத்துவர்கள் நியமிக்கிறாங்க, செவிலியர் நியமிக்கிறாங்க, ஊழியர்கள் நியமிக்கிறாங்க. அதுவே காலி பணிகளுக்கு நிரப்பப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களோ செவிலியர்களோ மருத்துவ பணியாளர்களோ இல்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்னன்னாக்க இந்த தனியார் மருத்துவமனை பெரிய மருத்துவமனைலாம் போனீங்கன்னா சரி, அங்கே வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இருக்காங்க, மருத்துவருக்கான உதவியாளர் இருக்காங்க. அது பிறகு ஐசியூ போன்ற இடங்களில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அதாவது சோகமாக இருந்தால் அந்த சோகத்தை போகக்கூடிய வகையில் அவங்களை வந்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த நோய் தன்மை பற்றி, நோய் எப்படி இருக்கிறது, எப்படி குணப்படுத்த முடியுமா, என்னென்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது, இதையெல்லாம் நோயாளியுடைய உறவினர்கள் சொல்லக்கூடிய வகையில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இங்கே அரசு மருத்துவமனையில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கிடையாது, அதே மாதிரி கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி வந்து நவீன தொழில்நுட்பம் வந்திருக்கு, 30 ஆண்டுகளுக்கு உள்ள நிலைமை இல்லை. இன்றைக்கி வந்து ஏராளமான படிப்புகளை படித்துட்டு வர்றாங்க, துணை படிப்புலாம் படித்துட்டு வர்றாங்க. கிளினிக்கல் சோசியாலஜிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அதே மாதிரி மருத்துவமனையில் வந்து பணியாற்றக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் இருக்காங்க. அப்போ இவர்களை எல்லாம் அரசு மருத்துவமனை பணியமர்த்த வேண்டும். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 நோயாளிகள் புற்றுநோயாளிகள் வந்து சிகிச்சை வர்றப்ப அங்கே ஒரு மருத்துவரோ 2 மருத்துவரோ இருக்கின்ற பொழுது அவங்க சிகிச்சையில் தான் கவனம் செலுத்த முடியும். ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவர் 20 நிமிஷம் செலவு பண்ணவே முடியாது, தனியார் மருத்துவமனை செலவு செய்ய முடியாது. அப்போ இயல்பாகவே புற்றுநோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு ஏராளமான சந்தேகம் இருக்கும், உறவுகள் சந்தேகமாக இருக்கும். பல பேர் வந்து துவக்க கட்டத்திலே வர்றதில்ல, 4வது ஸ்டேஜில் கூட வர்றாங்க. அப்போ அவர்களுக்கு கூட ஐயப்பாட்டே போக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கீமோதெரபி கொடுப்பாங்க, கீமோதெரபியில் முடியெல்லாம் கொண்டு போயிடும், வாந்தி வரும், உடல் சோர்வு வரும். அப்போ இதையெல்லாம் பற்றி மருத்துவர் வந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் விளக்க முடியாது, செவிலியல் விளக்க முடியாது. போதிய அளவுக்கு இந்த கவுன்சிலர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து விளக்க முடியும், அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களால பணியாற்ற முடியும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசாங்கம் ஒவ்வொரு துறை சார்ந்த வகையில் கவுன்சிலர்ஸை நியமிக்கணும். அதே போலவே ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டை நியமிக்கணும், வழிகாட்டுகள் நியமிக்கணும். ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் உள்ள நுழைஞ்சோடனே மே ஹெல்ப்னு ஒரு டேபிள் போட்டு அதில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு எங்கெங்கே போகணும், எந்தெந்த ஓபி எங்கே இருக்குது, ஓபி நம்பர் என்ன என்பதை வந்து அவங்களை வந்து வழிகாட்டக்கூடிய வேலை அந்த அவங்களை வந்து நியமிக்கணும். அவங்கள வந்து வாலண்டியர்ஸோட வச்சுக்கலாம், நிறைய பேர் உதவி செய்ய தயாராக இருக்காங்க. ஏற்கனவே சில இடங்களில் மருத்துவமனையில் அது மாதிரி இருந்தது, இப்போ எந்த அரசு மருத்துவமனையில் பார்க்கவே முடியல. எனவே மே ஹெல்ப்னு சொல்லிட்டு இருக்கணும். அதே மாதிரி மருந்துகள் வழங்கக்கூடிய இடம், எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய இடம், பல்வேறு ரத்த பரிசோதனை செய்யக்கூடிய இடம், எல்லாத்துலேயுமே கூட்டம் வந்து அலை மோதுது. அப்போ ஒரு நோயாளி ஒரு நாளைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக அரசு மருத்துவம் போனார்னா இந்த டெஸ்ட்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 4 நாள் 5 நாள் ஆகிடும், அவ்வளோ விரயமாவது நேரம். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விரக்தியை உருவாக்குது. இதே தனியார் மருத்துவமனை போனால் ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க. அரசு மருத்துவமனை போனால் நீண்ட காலம் வந்து இந்த டெஸ்ட்டில் முடிக்கிறதுக்கே 1 வாரம் 2 வாரம் என்று ஆகின்ற பொழுது அது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்தால் டேட் கொடுத்து 10 நாள் கழிச்சு வா 15 நாள் கழிச்சுன்னு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து அரசு மருத்துவமனையுடைய சேவை மேலே மக்களுக்கு கடுமையான கோபத்தை விரக்தியை உருவாக்குது. அப்போ சிஸ்டத்து மேலே போயிட்டு கோபப்படுறது போல் அவங்க என்னன்னாக்க கடைகோடியில் மக்களுக்கு நேரடியாக சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவ செவிலியல் மீது இந்த மருத்துவத்துறையின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகளின் மீது வரக்கூடிய கோபம் வந்து ஆத்திரம் வந்து மருத்துவ மீது மருத்துவ பணியாளர் மீது வருகிறது. அந்த கோபத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் மருத்துவர்கள் வந்து தாக்கப்படுவதும் மருத்துவமனை தாக்கப்படுவதும் செவிலியர் தாக்கப்படுவதும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மருத்துவர்கள் மருத்துவமனை செவிலியர் தாக்கப்படுவதற்கான சமூக பொருளாதார மருத்துவ காரணிகள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அதை போக்குறதா முக்கியமான விஷயமா இருக்கும். இன்னைக்கு டாக்டர் பாலாஜியை தாக்கியவரை கைது செஞ்சுட்டாங்க. அவர் ஒரு இளைஞர், அவர் தாக்கினது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆனால் அவருக்கு வந்து இந்த சிகிச்சை வழங்கப்பட்டதில் குறைபாடுகள் யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்பிட்டு தவறான சிகிச்சை வழங்கிட்டான்னு அவர் தாக்க வர்றார். ஆனால் இந்த மருத்துவர் திறமையான மருத்துவர், தமிழ்நாட்டில் மிக திறமையான மருத்துவர் வந்து டாக்டர் பாலாஜி, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டு. எனவே
அந்த நோயாளிக்கு அந்த நோயாளிய உறவினருக்கு ஏற்பட்ட அந்த பையனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தில் அவர் பிடிச்சி தாக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் உள்ள சிக்கலை வந்து காண்பிக்கிறது. அப்போ வந்து எனக்கு இந்த காரணிகளை கண்டறிந்து போக வேண்டிய அவசியம் இருக்குது. இதை செய்யாமல் ஒருத்தரை தனிப்பட்ட நபரை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கிவிட்டால் மட்டுமே இது போன்ற பிரச்சனை வந்து தீர்ந்துடும் என்று நாம் பார்க்க முடியாது. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு சொல்ல போனால் உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை பரவிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னாக்க உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கைகள் வந்து மருத்துவத்துறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு உலக நாடுகளிலையும் பொது சுகாதாரத்துறை இன்றைக்கி வந்து பலகீனப்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் பொது சுகாதாரத்துறை மிக வேகமாக தனியார் மயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் வணிகமயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனைக்கு போனால் எதுவுமே இலவசம் இல்லைங்கிற நிலை வந்துருச்சு. அரசு மருத்துவமனைக்கு போனால் டெஸ்ட் பண்ணாலும் காசு கொடுக்கணும், சிகிச்சை வழங்கணும் காசு நிலைமை இந்தியா முழுவதும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்த பரிசோதனைக்கும் காசு கொடுக்காம நீங்கள் வந்து சிகிச்சை வழங்க பெற முடியாது. அல்லது நீங்கள் வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை காண்பிக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து கடுமையான கோபத்தை உருவாக்குது. அப்போ உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறைக்கு வந்த பிறகு பொது சுகாதாரத்துறை வந்து சீரழிந்த பிறகு தனியார் மயமாக்கல், கார்ப்பரேட் மயமாக்கல் வந்த பிறகு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை, தரமான சிகிச்சை தேவையான நேரத்தில் உடனடியாக பெறக்கூடிய சூழல் இல்லை. அதான் இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை நீடிக்குது. அப்போ அரசு மருத்துவமனை மேலே இருந்த நம்பிக்கை போய்விட்டது. அப்போ இது வந்து மிகப்பெரிய சமூக பொருளாதார பிரச்சனையாக, ஒரு மருத்துவ துறை சார்ந்த பிரச்சனையாக பார்க்க வேண்டிய ஆழமான பிரச்சனையாக பார்க்கணும். அதனால தான் நாடு முழுவதும் எவ்வளோ பாதுகாப்பு போட்டாலும் கூட நீங்கள் மருத்துவ மாணவர்கள் தாக்கப்படுவது நம்மளால் தடுக்க முடியலைங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இந்த டீப் ரூட்டட் ப்ராப்ளம், டீப் ரூட்டட் சோசியோ எக்கனாமிக் மெடிக்கல் ப்ராப்ளம் என்பதை அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு அந்த அடிப்படையில் பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்கக்கூடாது. ஒன்றிய அரசு மிக வேகமாக பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்குறது, அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்குறது. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பிஷ் என்ற அமைப்பின் மூலமாக பிரைமரி ஹெல்த் சென்டர் நடத்த சொல்கிறாங்க. அப்போ நாடு முழுவதும் இது போன்ற பிரச்சனை வருது. அப்போ மக்களுக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. அப்போ தமிழ்நாடு அரசும் அப்படிப்பட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மனநல காப்பகம் 225 ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தை எவ்வாறு அரசு தனியாட்ட கொடுக்கலாம்? அப்போ இது போன்ற போக்கு வருவது என்பது எரிச்சலை உருவாக்குது, நோயாளிகள் விரக்தியை உருவாக்குது, அந்த கோபம் வெளிப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் போதிய அளவுக்கு காலி பணிகள் நிரப்பப்படவில்லை. மருத்துவருடைய காலி பணியிடம் 2500 காலி பணியிடம் இருக்குது. அப்போ 2500 காலி பணியிடம் இருந்தால் எவ்வாறு மருத்துவர்களுக்கு தரமான சிகிச்சை வழங்க முடியும், மருத்துவம் எவ்வாறு வழங்க முடியும்? அதே போலவே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு மருத்துவர்கள் எவ்வளோ நோயாளிகள் வந்தார்களோ அதற்கேற்ப தான் இன்றைக்கி வந்து மருத்துவர்கள் செவிலியெல்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி கொரோனா வந்த பிறகு இன்றைக்கி மிடில் கிளாஸ் தான் அரசு மருத்துவமனை தான் நம்பியிருக்கிறாங்க. அப்பர் மிடில் கிளாஸ் தான் அரசு மருத்துவமனை வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் 2 மடங்கு 3 மடங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அரசு மருத்துவமனை வருவது அதிகரித்திருக்கிறது. ஆனால் அரசு மருத்துவ எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, செவிலியருடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, மருத்துவ கட்டமைப்பும் போதிய அளவுக்கு அதிகரிக்கவில்லை என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட குறைபாடு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குது. எனவே தான் 4 நாட்களுக்கு முன்னால் நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட நாங்கள் வந்து சொன்னோம், உடனடியாக காலி பணிகளை நிரப்ப வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக எம்ஆர்பி தேவையை உடனடியாக நடத்த வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்களை, செவிலியர்களை, மருத்துவ பணியாளர்களை போர்க்கால அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதெல்லாம் உடனடியாக அரசு கவனிக்க வேண்டும். அப்புறம் மிக முக்கியமாக 24 மணி நேரம் வேலையெல்லாம் இங்கே வழங்கப்படுது. இன்றைக்கி ஒரு நாளிதழில் கூட தலையங்கள் இருக்கிறாங்க. 24 மணி நேரம் பணி வந்து வழங்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்கு, உடல் உளைச்சலுக்கு மருத்துவர்கள் ஆளாகிறாங்க, நோயாளிகளும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு மேலே ஒரு மருத்துவருக்கு வேலை கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாகவே 24 மணி நேரம் வேலை, வாரத்துக்கு 2 நாள் 24 மணி நேரம் வேலைங்கிறப்ப அந்த 24 மணி நேரம் 2 நாள் வேலையில் 48 மணி நேரம் போயிடுது. அப்போ மிக கடுமையான உடல் உளைச்சலில், மன உளைச்சலில் இன்றைக்கி வந்து மருத்துவெல்லாம் பணியாற்றக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. இதை போக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்கள் சங்க சார்பாக வழக்கு தொடர்ந்து 2015 24 மணி நேரம் பணி வழங்கக்கூடாது, 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை வழங்கணும், 24 மணி நேரம் தொடர்ச்சியான வேலை வழங்கக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை வாங்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு 24 மணி நேரம் பணி வழங்கப்படுகிறது. எனவே இதையும் அரசு போக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, மருத்துவ பணியாளர்களுக்கு 8 மணி நேரம் மட்டுமே வேலை என்பதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும். மற்ற மாநிலம் எப்படி இருக்கிற கவலையே கிடையாது நமக்கு. இது திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு மருத்துவ பணியாளருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நோயாளி நலனையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை தமிழ்நாட்டில் என்பதை தமிழ்நாடு அரசு
உறுதி செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இந்த கோரிக்கைகளெல்லாம் வலியுறுத்தி இந்த தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கமும் ஃபோக்டா என்ற அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த போராட்டத்திற்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டுமே ஒழிய ஒன்றிய அரசை போல தமிழ்நாட்டிலும் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறையாக தமிழ்நாட்டை மாற்றக்கூடாது. இது அமெரிக்காவிலே தோல்வியடைந்த திட்டம். எனவே திராவிட மாடல் அரசு மற்ற அரசுகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் அனைத்து சிகிச்சையிலும் மருத்துவ பரிசோதனைகளும் முற்றிலுமாக இலவசம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளி உள்ளே நுழைந்தார் என்று சொன்னால் முழுமையான திருப்தியோடு சிகிச்சை பெற்று வெளியில் வரக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். டாக்டர் சாந்தி பேசும். தமிழக அரசாங்கம் தொடர்ந்து பல நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்த குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் 4ல் வந்திருந்தாலும் தொடர்ந்து பல மாதங்களாக சிகிச்சை வழங்குறாங்க. இதே சிகிச்சையை ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் என்னன்னா பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாயிருக்கும். ஆக அந்த உயர்தர சிகிச்சையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிகிச்சையை தமிழக அரசாங்கம் இலவசமாக வழங்குகிறது. இது போல பல இடங்கள் வழங்குகிறது. இது பாராட்டத்தக்கது. இது பொதுமக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மற்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட விஷயம். அந்த டாக்டர் பாலாஜியை தாக்கினவரை அரெஸ்ட் பண்ணாலோ இல்லை அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை கொடுத்தாலோ இந்த பிரச்சனை முடிய போவதில்லை. மீண்டும் இன்னொரு பாலாஜி சாரோ இல்லை வேறு ஒரு மருத்துவரோ தாக்கப்பட மாட்டார்கள் என்ற சூழலை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. பாதுகாப்பற்ற சூழல் தான் இங்கே இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே எக்மோர் பிரசவ ஆஸ்பத்திரி இருக்கு. ஐசியூல யார் வேணா போய் நுழையலாம். நீங்க வேணா போய் பாருங்க. அப்ப என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கிறது? அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் என்று இருக்கிறது. அது புறநோயாளிகள் பகுதி. காலையில புறநோயாளிகள் பகுதி அந்த புறநோயாளி பகுதி வேலை முடிஞ்சோன்னா அது ஏன் பூட்ட மாட்டேங்கிறாங்க? அது சரணாலயம் மாதிரி அங்கங்க தண்ணி போட்டுட்டு வந்து உள்ள போய் படுத்துக்கிறாங்க. யார் வேணா உள்ள போகலாம் என்ற சூழல் இருக்கிறது. ஆகவே எல்லா ஐசியும் க்ளோஸ் ஆகணும். 2-3 கேட் இருக்கணும். நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்க, ஐசியூக்குள்ள போகவே முடியாது. அதுக்கு முன்னாடி 4 கேட் இருக்கும். ஐசியூங்கிறது தீவிரமான சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கிற இடம். அங்கே இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. அங்கே வேலை செய்யறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பான சூழலும் உறுதிப்படுத்தப்படணும். ஒரு கேட் தான் இருக்கு, யார் வேணா உள்ள வரலாம். அந்த கேட்டு கூட இல்லை அப்படின்னா இப்போ ஒரு மூச்சு வாங்கிட்டே இருக்காங்க, இறந்து போற சர்வாயில் இருக்காங்க, அது பக்கத்திலே பேஷண்ட் அட்டெண்டர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உணர்ச்சி மயப்பட்டு என்ன வேணா செய்வாங்க தான். அந்த சூழல் ஏன் வச்சிருக்காங்க? இப்போ அரசு சென்னை மாதிரியான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இப்போ எக்மோர் ஹாஸ்பிட்டலையோ மற்ற இடங்களும் இதே சூழல் தான் இருக்கிறது. ஆகவே உடனடியாக எல்லா ஐசியும் பாதுகாக்கப்பட வேண்டும். கேட் போடணும். அதே போல கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கணும். ஐசியூல என்ன நடக்குதுன்னே தெரியல, அதனால அவங்களுக்கு கோவம் வருது. டெய்லி காலையில் 9 மணிக்கு அதுக்கு கவுன்சிலர் மாதிரி ஒருத்தங்க சொல்லணும் என்ன நடக்குது இந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு. அப்ப டெய்லி சில மருத்துவமனைகள்ல சென்னையிலையும் பண்றாங்க, அரசு மருத்துவமனையில். அது அவங்களுக்கான பயத்தை நீக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு, நாளைக்கு இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம், அதிகமான இந்த மாதிரி நிலைமை குறைஞ்சதுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் அந்த ரிப்போர்ட் அதிகமாச்சா குறைஞ்சிச்சான்னு தான் கேட்பாங்க. என்ன நடக்குதுன்னே சொல்லலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆக இது ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் காப்பீடு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஊடகங்களாலும் பலரும் தனிப்பட்ட முறை எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அட்டை இருந்தால் தான் சிகிச்சை பண்ணோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை இருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஹார்ட்டுக்காக ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. ஒரு யங் ஸ்டூடெண்ட் அவர் பேசுகிறார். அவர் இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஒரு இளம் பையன் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. கார்டியாக் ப்ராப்ளம், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் காப்பீடு அட்டை இல்லாதனால் மருத்துவமனையில் சிகிச்சை மறுக்கப்படுகிறது. அமைச்சர் சொல்லலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, அட்டை இல்லைனாலும் சிகிச்சை பண்ணலாம். ஆனால் எழுதப்படாத சட்டமாக அட்டை இருந்தால் மட்டுமே, காப்பீடு அட்டை இருந்தால் மட்டுமே சிகிச்சை வழங்கப்படும் என்ற நடைமுறை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இருக்கின்றது. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதனால தான் கோவம் வருது பேஷண்ட்டுக்கு. ஏன் அடிக்கிறாங்க? ஒரு திருப்தி இல்லாத மனநிலை வருது. இவ்வளவு நல்லா சிகிச்சை வழங்குறோம், வேற எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி கிடையாது. ஆனாலும் ஏன் பிரச்சனை வருகிறது? அந்த சிறிய பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும். காப்பீட்டு முறையிலான சிகிச்சை 15 வருடங்களுக்கு முன்பாக கலைஞர் கொண்டு வந்தப்ப அப்ப தேவை இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு விட இன்னைக்கு 3 மடங்கு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. மாவட்ட மருத்துவமனைகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. சீமா மருத்துவமனை எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அப்புறம் ஏன் பிரச்சனை வருகிறதாக? அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட மருத்துவமனையில் காப்பீடு இல்லாமல் அரசு மருத்துவமனைகளுக்கு வருகின்ற எல்லா நோயாளிகளுக்கும் காலதாமதமின்றி தரமான சிகிச்சையை உடனடியாக வழங்கினால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள்
தவிர்க்கப்படும். அதற்கான நடவடிக்கை எளிதாக செய்யலாம். இப்போ பிரச்சனை என்னன்னா வந்து மைல்டாக ஒரு சேஞ்சஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ வந்து ஐசியூலாம் நாங்கள் கேட் கேட்குறோம், அது ஒரு பெரிய கஷ்டமா? ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி ஓபி முடிஞ்சதுக்கப்புறம் ஓபி வளாகத்தை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு அரசு மருத்துவர்களுக்கு ஆதரவாக அரசு நடந்து கொள்ளவில்லை. இப்போ வந்து மகப்பேறு மரணங்கள் அதிகரித்து இருக்கின்றன. அதுக்காக கான்ட்ராக்ட்ல அவுட் சோர்ஸ்ல வந்து மகப்பேறு டாக்டர்ஸ் போடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து வேலை செய்யறாங்க. மிக குறைந்த ஊதியத்தில் மகப்பேறு சிகிச்சை வழங்குவது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து வேலை செய்யறாங்க மயிலாடுதுறையில். அவங்களுக்கு வந்து 20 சிசேரியன் பண்றாங்க, நார்மல் டெலிவரி பண்றாங்க. அதுல ஒரு குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு உடனே வந்து நோயாளிகள் வந்து மருத்துவருடைய தவறான சிகிச்சைன்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அரசாங்கமும் உடனடியாக எந்த விசாரணையும் செய்யாமல் உடனடியாக அந்த டாக்டர் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்ல வைக்கிறது? அந்த நோயாளியோட உறவினர்கள் என்ன சொல்றாங்களோ அதே தான் அரசாங்கமும் ஒத்துக்கிற மாதிரி ஆகுது. அப்போ அரசு மருத்துவர்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறார்கள். பொதுமக்களுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க. இவ்வளவு நம்பர் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வேலை செய்யறாங்க. அதை பாராட்டாமல், அதை அங்கீகரிக்காமல், அதை பாராட்டணும், அங்கீகரிக்கணும், ஊதிய உயர்வு வழங்கணும். சரி, அதெல்லாம் பண்ணலாம், பரவாயில்ல. ஆனால் எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லாமல், எந்த விதமான குறைந்தபட்ச இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணா அப்ப அந்த நோயாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்க அரசு என்ன விதமான கருத்து சொல்லுது? தவறான சிகிச்சை பண்ணாங்கன்னு. அந்த டாக்டர் 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்திருக்காங்க. அப்போ ஒரு 8 ஹவர்ஸ் டியூட்டி தான் பார்க்கணும். அப்ப அந்த மருத்துவர் வந்துட்டு அந்த வேலையை 3 மருத்துவர்கள் செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆக அதெல்லாம் பார்க்க வேண்டும். நேற்றுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் காலையில அரசு மருத்துவமனையில் ஓபியில டாக்டர்ஸ் இல்லைன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார். வரவேற்கத்தக்கது. ஏனால் அரசு மருத்துவமனை என்பதை பொதுமக்களுக்காகத்தான். இந்த ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனை நம்பி தான் இருக்கிறார்கள். அதுதான் நமது நோக்கம். ஆனா காலையில 8 to 12 ஓபியில டாக்டர் இருக்கணும், மாலையில 4 to 8 ஓபியில டாக்டர் இருக்கணும்னா என்பது ஏற்புடையது. அந்த நேரத்தில் டாக்டர் இல்லைன்னா அவர் வந்து தண்டிக்கப்படணும், அதுவும் ஏற்புடையது. அதுதான் பொதுமக்களுக்கு நல்லது. காலையில வேலைக்கு போறவன் சாயங்காலம் வந்து ஓபி பார்ப்பாங்க. இது தொடர்ந்து எங்க சங்கம் வலியுறுத்துகிறது. ஆனா எங்க பிரச்சனை வருது? காலையில வேலை பார்த்து அதே டாக்டர் சாயங்காலம் பார்க்க முடியுமா? அப்ப 12 மணி நேரம் வேலை செய்யணுமா? தினம் 12 மணி நேரம் வேலை செய்யணுமா? அப்ப 8 மணி நேரம் வேலை உறுதிப்படுத்த வேண்டும். காலையில ஒரு ஷிஃப்ட் வேணும், சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட் வேணும். காலையில வர டாக்டர் காலையில வரணும். பல நேரங்களில் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அது ஏன் வருது? 24 மணி நேரம் டியூட்டி பார்த்தா நான் வந்துட்டு அவர் நல்ல மருத்துவராக இல்லாமல் கூட இருக்கலாம், போய் ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம். ஏன்னா அது 24 ஹவர்ஸ் டியூட்டி என்பது அது வழியாக இருக்கிறது. ஆக 8 மணி நேரம் தான் டியூட்டி. ஆனால் 8 மணி நேரம் அரசு மருத்துவமனையில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னால் அது ஏற்புடையது. அது போன்ற நிலைமை கொண்டு வர வேண்டும். மாறாக இந்த மாதிரி வந்து அதோட போதாமையை புரிந்து கொள்ளாமல், அரசு மருத்துவமனையில் இருக்க போதாமையை ஏற்றுக்கொள்ள மருத்துவர்களை பலிகடாக்குவது, மக்களுக்கு சாதகமாக வந்துட்டு அந்த நேரத்தில் பிரச்சனை வரும்போது ஸ்கேப் கோட்டா வந்து மருத்துவர்களை செவிலியராக்குவது ஏற்புடையதல்ல. இது தொடர்ந்து மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சண்டை மூட்டி விடுவதாக இருக்கிறது. இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே ஒரு புற்றுநோய் மருத்துவரா டாக்டர் மட்டும் பத்தாது, கிரீஃப் கவுன்சிலர்ஸ், பிசிஷியன் அசிஸ்டன்ட், MSW என்கின்ற மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போன்ற பல்வேறு துறைகள் உருவாக்கப்படணும். உருவாக்கப்படவே இல்லை. இவை எல்லாம் உருவாக்கப்பட்டு நல்ல முறையில் காலதாமதமின்றி தரமான சிகிச்சையை மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசு உறுதிப்படுத்தும் பொழுதுதான் பாலாஜி டாக்டர் தாக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும். உடனடியாக அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டு அதிகப்படுத்தணும். இப்போ இந்தியாவில் வந்து மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு போதாது. ஜிடிபியில் 1.9% தான் ஒதுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான நிதி. இந்தியாவை விட மிக குறைவான நிதி ஒதுக்கக்கூடிய நாடுகள் பார்த்தா ஒரு 3 நாடுகள் தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு நபர் தன்னுடைய சிகிச்சைக்காக 100 ரூபாய் செலவு செய்தால் 65 ரூபாய் சொந்த காசுலேருந்து தான் இந்தியாவில் செலவு பண்ணுறாங்க. மிக மோசமான நிலைமை. எனவே ஜிடிபியில் 6 விழுக்காடாச்சும் அரசுகளே ஒதுக்கணும்னு சொல்லி உலக நல நிறுவனம் சொல்லுது. கொரோனா வந்த பிறகு மீண்டும் உலக நல நிறுவனம் வந்து இது போன்று பேண்டமிக் மீண்டும் வரலாம். எனவே பொது சுகாதாரத்துறை எல்லா நாடுகளும் வலுப்படுத்த வேண்டும். அதேபோல் மக்கள் நல்வாழ்வுத்துறை நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தும் உலக நலன்னு மீண்டும் சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் கூட இந்தியாவில் வந்து இந்த பொது சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மக்கள் நல்வாழ்வுத்துறை நிதி ஒதுக்கீடு என்பது 1.9% தான் இருக்குது. இது போதாது. தமிழ்நாடு அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா மாநில நேரத்தில் பேரல் ஓபி நடத்தணும். இப்போ வந்து சாதாரண ஏழை நோய்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஏன் உள்ளாரானாக்க, காலையில் வந்து அவங்க அரசு மருத்துவமனை வரணும்னா ஓபிடியில் வரணுனாக்க வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகணுனாக்க கூலி தொழிலாளிக்கு 500 600 சம்பளம் போயிடும். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அவங்க வந்து அரசு மருத்துவமனைகள் வராமல் தனியார் மருத்துவமனை போகிறாங்க, தனியார் கிளினிக்கில் போகிறாங்க. அப்போ மாலை நேரத்தில் 4 மணிலேருந்து 8 மணி வரையும் எல்லா அரசும் வந்து பேரலாக ஓபி நடக்கணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் திறக்கப்பட வேண்டும். அப்போ அதுக்கு தனியான மருத்துவர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன் போன்றவர்களெல்லாம் நியமித்து சிறப்பாக அந்த துறையில் இயக்கினால், மாநிலத்தில் ஓபி சிறப்பாக இயங்கினால் ஏழை நோயாளிகள் மிகப்பெரிய பயன் அடைவார்கள். தனியார் கிளினிக் போக வேண்டிய அவசியமே இருக்காது. எனவே அதையும் தமிழ்நாடு அரசு சிந்திக்க வேண்டும், அது சம்பந்தமாக பரிசீலிக்க வேண்டும். இதையும் நாங்கள் நீண்ட கால கோரிக்கை வச்சுருக்கோம்.
ஆனால் அது தனியான ஊழியரை தான் போடணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை, மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது மருத்துவ கட்டமைப்பு பரவாயில்ல, இல்லைன்னு சொல்லலை, நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மருத்துவ கட்டமைப்பு போதிகளை திருப்தி கொடுக்கல இல்லை மக்களுக்கு. எது சொல்கிறத எதுங்க உறுதிப்படுத்தும்? செயல்பாடும் மக்களுடைய அனுபவம் தானே உறுதிப்படுத்தும். அப்போ மக்கள்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நோயாளியும் வருகின்ற பொழுது முழு திருப்தியோடு போகணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, நான் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நாங்கள் சொன்ன இந்த ஆலோசனைகள்லாம் அரசு பின்பற்றுமையானால் நிச்சயமாக செய்ய முடியும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது நிதி தான். ஏன்னா நிதி ஆதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும், நிதியை மக்கள் நலனுக்கு அதிகமாக ஒதுக்க வேண்டும் என்பதுதான். மருத்துவ காப்பீட்டுக்காக தமிழ்நாடு அரசு 1700 ரூபா ஒதுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கும் காப்பீட்டு நிறுவனங்களும் தான் போகுது. அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிற நான் தொடர்ந்து சொன்னோம். அரசு மருத்துவமனையில் முழுமையாக எல்லாமே இலவசமாக தான் இருக்கணும். டெஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது சிகிச்சையாக இருக்கட்டும், முற்றிலுமாக இலவசமாக தான் இருக்கணும். அரசாங்கம் முற்றிலுமாக இலவசமாகிட்டால் நாளைக்கு அதானி அம்பானிலாம் தமிழ்நாடு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வரப்போகிறதில்ல, ஏழை எளிய மக்கள் தான் வரப்போகிறாங்க. அதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முழுமையாக அரசு மருத்துவமனை எல்லா விதமான சிகிச்சைகளும் பரிசோதனைகளும் முற்றிலும் இலவசம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். எது அதுக்கு தான் நிதி மேலாண்மையை சரி பண்ண சொல்றோம். இப்ப நிதி மேலாண்மை சரியாக இல்லங்கிறதா. இப்ப அரசு ஒவ்வொரு வருஷமும் நிதி மேலாண்மைனா நிதி ஒதுக்கீடு இல்ல ஒதுக்கீடு ஓகே. இப்ப 1500 கோடி இருக்குல்ல, அதை கொண்டு போய் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா அதை அரசு மருத்துவமனையிலே அதுதான் நிதி மேலாண்மை நான் குறிப்பிடுறேன். நிதியை சரியா இருக்கிற நிதியை சரியா பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். ஒன்றிய அரசுடைய திட்டங்களை பெயர் மாற்றி தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஏதுவா நடந்துக்கணும் அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் மருந்தகம் ஒன்று இருக்கு, அதே பெயர் மாற்றி முதல்வர் மருந்தகம் அப்படின்னு போட்டு பண்றதுல தேவையில்லை. ஏன்னா தொடர்ந்து எங்க சங்கத்தின் சார்பாக என்ன சொல்றோம்னா, எவ்வளவு குறைந்த நிதியாக இருந்தாலும் அது பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக அரசே மருந்து, ஊசிகள், தடுப்பூசிகள், மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்யும் பொழுது மிக குறைவான விலையில் அரசு மருத்துவமனைக்கே பயன்படுத்திக்கலாம். இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமா வாங்குறோம், வெளியில தானே வாங்குறோம், அதை நம்மளே உற்பத்தி பண்ணலாமே, நம்மளால முடியுமே. அப்போ அந்த இருக்கிற பணத்தை சரியாக செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கறத சொல்றோம். அது உண்மை, அது உறுதிப்படுத்த வேண்டிய தகவல். அப்படியே இருந்தால் கூட கேன்சர் மாதிரியான இதில் ட்ரீட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒரு புரோட்டோகால் வச்சிருப்பாங்க. இந்த மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மிக சிறப்பான சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கேன்சருக்கு. தமிழ்நாட்டிலே சென்னையிலேயே இப்போ எல்லா கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லையும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கேன்சருக்குன்னு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை ரொம்ப நாளாக இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற புரோட்டோகால் மைல்டு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம குக்கிங்லேயே சமைக்கும் பொழுது உப்பு முன்னாடி போடுவோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு முன்னாடி போடுவோம், ரெண்டுமே ஓகே தான். ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் புரோட்டோகால்ஸ் இருக்கும். அதில் ஒரு புரோட்டோகாலை ஒரு மருத்துவமனை பின்பற்றுவாங்க, இன்னொரு புரோட்டோகால் இன்னொரு மருத்துவமனை பின்பற்றுவார்கள். அந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் அதே மாதிரி தான் பின்பற்றுவாங்க. இட்ஸ் செட் புரோட்டோகால். ஒரு டாக்டர் இன்னைக்கு இந்த கேன்சர் மாத்திரை கொடுங்க அப்படின்னு அடுத்த டாக்டர் அது கிடையாது, அப்படி கிடையாது. ஆகவே இது அந்த மருத்துவர் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா ஹாஸ்பிட்டலும் அவங்கவுங்க they have got their own protocol. It is all very serious matter. மற்ற இது மாதிரி சத்து மாத்திரை கொடுக்குற மாதிரி கிடையாது. ட்ரீட்டிங் த கேன்சர் பேஷண்ட் இஸ் அ வெரி சீரியஸ் மேட்டர். அது மோரோவர் தமிழ்நாட்டில் தான் அதிக எண்ணிக்கையில் சென்னையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உலக தரத்தில் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கம்பேரிட்டிவாக வேர்ல்டு லிட்ரேச்சரில் நம்ம பேப்பர்லாம் போடுறோம். ஸோ அது மாதிரி ஏற்படையாது. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ கீமோதெரப்பி கொடுத்தா பிளட் கவுண்ட் குறையும், அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில கவுன்சிலிங், அதனால தான் நாங்கள் கிரீஃப் கவுன்சிலர்ஸ் அந்த இடத்துலலாம் வைங்கன்னு சொல்கிறோம். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் சொல்கிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை கிடையாது. இன்னைக்கு நல்ல சிகிச்சை காரணமாக கேன்சர் பேஷண்ட் மிக நல்லா குணமடைந்து போகிறார்கள். ஆகவே கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம்னா, இப்போ கீமோதெரப்பி எடுத்து வாந்தி வந்துட்டு உடனே சிகிச்சை வேணாம்னு சொல்ற பேஷண்ட், வேணாம்னு சொல்லிட்டு போற பேஷண்ட் இருக்காங்க. அவ்வளோ தீவிரமா வாந்தி இருக்குன்னு அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணி இங்க பாருங்க, பக்கத்தில் இருக்க பேஷண்ட் போன வாரம் அப்படிதான் இருந்தாங்க, இப்போ நல்லா ஆயிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னைக்கு ஓபிக்கு வந்திருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சொல்லி பண்ணினாதான் சப்போர்ட்டிவா பண்ண முடியும். ஆகவே சப்போர்ட்டிவ் ஆலோசகர்கள், கவுன்சிலர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க. நிச்சயமாக தமிழக அரசாங்கம் இதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்க சொன்ன மாதிரி கட்டமைப்பு நன்றாக இருக்கிறது. இன்னும் சில மைல்டு சேஞ்சஸ் செல்லணும். ரிசோர்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், ஃபினான்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், கரெக்ட் இருக்கிறத கரெக்டாக பயன்படுத்தணும். மேலும் தேவைப்படுகிறத செய்வதன் மூலமாக நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதனால தான் நாங்கள் அரசே மருந்து உற்பத்தி பண்ண சொல்லுவோம். ஏன்னா அதில் பணம் மிச்சமாகும். காப்பீட்டை நிறுத்தினா பணம் மிச்சமாகும். பொதுமக்கள் டாக்டர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை, சரியாக பேச்சு முறையே சரியில்லை, எஸ்டிசியை கிழிச்சு போட்டு அப்படின்லாம் சொல்லி பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற பேட்டிகள்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் இருக்குது. டாக்டர்கள் சார்பாக
இன்னைக்கு கூட நான் வந்து அதை பார்த்தேன், இதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம் 8 மணி நேரம் டியூட்டி போடுங்க அப்படின்னு. 24 மணி நேரம் டியூட்டி போடணும்னா இப்போ தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி இருக்கும், டாய்லெட் போகிற மாதிரி இருக்கும், வீட்டிலேருந்து ஃபோன் வரும், குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்துச்சா போய் கூட்டிகிட்டு வரமா, ஏகப்பட்ட மென்டல் டென்ஷனில் இருப்பாங்க. அதனால 2500 பேருக்கு மேலே டாக்டர்ஸ் இல்லை. அந்த வேலை இருக்கிற டாக்டர்ஸ் தானே பண்ணுறாங்க. 4 பேர் வேலையை ஒருத்தர் செய்கிறாங்க. அந்த ஒருத்தரே வந்து 24 ஹவர்ஸ் பண்ணுறாங்க. அதிக பணிச்சுமை இருக்கும்போது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும்போது, நிச்சயமாக யாராக இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அவங்க துறையில் வந்து அந்த பணி அழுத்தம் காரணமாக தான் இந்த வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னா, ஒரு சீனியர் அதிகாரிகள் வந்தாலும் இல்லை மருத்துவத்துறை அமைச்சரை வந்து ட்ரீட்மெண்ட் வந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்தும். இது வந்து இந்த கேள்வி வந்து கேட்கறது நியாயமா இருக்க மாதிரி, இதை வந்து மருத்துவர்கள் விட்டுருங்க. இந்த மருத்துவர் இல்லாமல் வேற துறையில் நினைச்சு பாருங்க. எந்த துறையாக இருந்தாலும் 24 மணி நேரம் முன்பு மருத்துவத்தில் தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்று மரியாதை தான் பேசுவாங்க. இது வந்து ரொம்ப இயல்பான விஷயம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நெக்லிஜென்ஸ் வரும். 24 மணி நேரம் நான் டியூட்டி இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஹவரில் எனக்கு இருக்கிற மனசு கிளாரிட்டி, டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு 23வது மணி நேரத்தில் இருக்காது. 12 மணி நேரத்துக்கு மேலே டெசிஷன் மேக்கிங் போயிடும். இது வந்து மருத்துவத்துறையுடைய உயிர் சம்பந்தப்பட்டது. நெக்லிஜென்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை தவிர்க்கணும் தான் சொல்கிறேன். இப்போ பேஷண்ட்டோட பேசணுங்கிறது, அன்பா பேசணுங்கிறத விட சிகிச்சை சரியா இருக்கணும், டிசிஷன் மேக்கிங் கரெக்டா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம். அன்பாவும் பேசணும்னா அதிக எண்ணிக்கையில வந்து மருத்துவர்கள் எண்ணிக்கைப்பட வேண்டும். மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற கவுன்சிலர்ஸ்லாம் ஏன் வேணும்னு சொல்லணும்னா, நீங்க அங்க போய் பாருமா அப்படின்னு நாங்க டாக்டர் சொல்லினதுக்கு அப்புறம் ஒரு மே ஹெல்ப்புக்காரங்க ஒரு கனெக்டிவ் பீஸ் சார் பேசும்போது அதான் சொன்னாங்க, நீங்க வந்து அந்த நம்பர் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த லிஃப்ட் இங்க இருக்குன்னு சொன்னா போதுமானது. எல்லாத்தையுமே டாக்டர்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா வேற யார் கனெக்டிங் பர்சன் இல்ல. அதனாலதான் அந்த ஆலோசகர்களை வேங்கன்னு சொல்றோம். நிச்சயமாக யாருக்குமே ஒருத்தர் மேல எரிஞ்சு விழுந்து பேசணுங்கிற எண்ணம் கிடையாது. அதாவது ஒர்க் பண்றதுனால தான் அவாய்ட் பண்ணதா தெளிவா அந்த மருத்துவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அவர் சொல்லாம இல்லை, அது விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க, விசாரணை வரட்டும். ஆனால் என்னன்னாக்க மருத்துவர் ஏன்னா ஒரு மருத்துவர் செகண்ட் ஒப்பீனியன் போகும்போது முன்னாடி இருக்கிற மருத்துவர் ஒழுங்கா சிகிச்சை அளிக்கலன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னதுனால தான் இந்த இல்லை, அவர் எந்த அடிப்படையில் சொன்னான்னு தெரியல. நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். என்ன பிரச்சனைனாக்க, இல்லை எந்த சயின்ஸ்லேயும் வேறுபாடு வரலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதே மாதிரி அதனால தான் கூட்டு முடிவு, கூட்டு தலைமை, கூட்டு செயல்பாடுங்கிற அவசியப்படுது. மருத்துவத்துறை டீம்ங்கிறது தேவைப்படுது. அரசு மருத்துவரை பெரும்பாலும் சிகிச்சையில் வந்து ஒரு கூட்டு தலைமை இருக்குது, கூட்டு முடிவு எடுக்கிறாங்க. தனியார் துறையில் அது வந்து மிக குறைவான அடிப்படையில் தான் இருக்குது. அதே மாதிரி என்னன்னாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு டீம் வழங்கிய இதில் ஒரு உண்மையிலே ஒரு தவறோ ஒரு குறைவாக இருந்தாலும் கூட அது வந்து எப்படி நிவர்த்தி பண்ணணும் பார்க்கணும். அதுக்கு என்ன நிவாரணம் பெறணும் பார்க்கலாம். அதுக்கு வந்து தவறாக பண்ணிட்டா நீங்களே ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக நீங்கள் நம்பிட்டு ஒன்றே போய் கத்தியான டாக்டர் குத்திடலாமா? அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் வந்து இல்லை சொல்கிறேன், இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன். நான் வந்து இல்லை என்னென்ன சொல்ல வரேன், நாங்கள் எந்த அறிவியல்லையுமே பிரச்சனை இருக்குங்க. மருத்துவத்துறையிலுமே தவறே நடக்கிறதெல்லாம் சொல்லுங்க. மருத்துவத்துலேயும் தவறான சிகிச்சை கூட வழங்கியிருக்கலாங்க. அப்படி வழங்கினா அதுக்கான பரிகாரம் என்ன, அதுக்கான தீர்வு என்ன, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுலாம் பார்க்கலாம். சிகிச்சையில் தவறு நடந்து அதை சரி செய்ய முடியுமா, நோயாளி எந்த பாதிப்பு இல்லாமல் பார்க்க முடியுமாங்கிறது அது ஒரு அம்சம். அது பிறகு நோயாளி வந்து பாதுகாக்க முடியாத நிலை இருந்துச்சு, இல்லை உறுப்புகள் பாதிப்பு அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வரும்னு வச்சுங்களேன், அது வரதான் செய்யுது. அந்த மாதிரிலாம் அதுக்காக கன்சியூமர் ஃபோரம் இருக்குது, நீதிமன்றங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ அந்த மாதிரி எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் கத்தியோடு போயிட்டு ஒரு மருத்துவ தப்பு பண்ணால் குத்திட்டே இருந்தாங்க, மருத்துவனுடைய நிலைமை என்ன ஆகுது, மருத்துவமனை எப்படி செயல்படும்? அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க, விஐபிஸ் வந்தால் எழுந்து நிற்கிறாங்க, விஐபி வந்தால் சிகிச்சை வழங்குறாங்க, நல்லா வாங்குறாங்க, சாதாரண மக்கள்லாம் எரிஞ்சு விடுறாங்கன்னு அது இருக்கா இல்லையா சொல்ல வரல. அதில் வந்து ஒர்க் கல்ச்சர் மாறணும். இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய சமூக பொருளாதாரம் கேபிட்டலிஸ்ட் உள்ள டாக்டர்கள் கேபிட்டலிஸ்ட் ரீதியான சிந்தனை போக்கு தான் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் மருத்துவருடைய மனநிலையை மாற்ற வேண்டும், அவங்களோட ஒர்க் கல்ச்சரை மாற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் தொடர்ந்து முயல்கிறோம். அப்போ இந்த சமூகத்தில் என்ன நிலைமையில் இருக்கோ அது வந்து டாக்டர்ஸ்னே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் மருத்துவ மாணவர்களாக படிக்கின்ற காலகட்டத்திலேயே மருத்துவ மாணவர்களுக்கு போதிய பயிற்சியில் வழங்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர்களே எந்த நோயாளியாக இருந்தாலும் அன்போடு கனிவோடு நடத்த வேண்டும் உணர்வை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கனிவு அன்பு இருந்தாலும் கூட கனிவு அன்பை காட்டக்கூடிய சூழலும் இங்கே இருக்கணும். 100 பேர் ஒரு நோயாளி, ஒரு மருத்துவர் வந்து 100 நோயாளியை பார்த்தா எரிஞ்சு விடுற நிலைமை தான் வரும் கடைசியில். ஆனால் ஒரு மருத்துவர் வந்து 10 நோயாளியை பார்க்குறாங்கன்னா அது பிரச்சனை வேறு. அதே மருத்துவர் 10 நோயாளிக்கு பதிலாக 100 நோயாளி பார்க்கக்கூடிய நிலை வந்து அரசு மருத்துவமனையிலேயே இருக்குமே. ஆனால் அது வந்து தவிர்க்க முடியாத டெய்லி அதே மாதிரி நிலைமை இருக்குனாக்கா நிச்சயமாக எரிஞ்சு விட தான் செய்வாங்க. இது மனித இயல்பு, டாக்டருக்கு மட்டும் இல்லை மனித இயல்பு. இந்த மாதிரி ஹியூமன் எரர்ஸ் வந்து எல்லா துறையிலுமே ஏற்படும். அப்போ இதுக்கு சமூக காரணிகள் இருக்குதுன்னு சொல்ல வரோம். அதனால தான் மருத்துவர்கள் தாக்கப்படுவதில்லை. இந்த மாதிரி சம்பவங்களில் சமூக பொருளாதார மருத்துவ காரணிகள் இருக்குதுன்னு துவக்கத்தில் நான் சொன்னேன்.
அப்போ இது பற்றி ஆய்வு நடத்த வேண்டும், அதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைக்க வேண்டும், அதன் மூலமாக முழுமையான தீர்வை காண வேண்டும், முழுமையான பார்வை அவசியம் என்பது எங்களுடைய கருத்து. தாக்கினவருடைய தந்தை வந்து அவர் இழந்திருக்காரு. அவர் தந்தையை அவருக்கு வந்து மன ரீதியாக அவர் நிச்சயமாக வருத்தம் இருக்கும். அப்பாவை இறந்துட்டாங்க, அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குங்கிறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மனநல மருத்துவமனை கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை அரசு வைத்துக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், போதிய அளவில் மனநல சிகிச்சைகள் எல்லாருக்கும் வழங்க வேணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்னன்னா, அவரும் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா. அவருக்கு அந்த ப்ரோவோக்காரத்துக்கு என்னன்னா அவர் லாஸ் ஆஃப் இது. அப்போ கிரீக் கவுன்சிலர்ஸ் தேவைப்படுறாங்க, எல்லா இடத்துலையும் மனசை ஆற்றுவதற்கும் மனநல ஆலோசனை சொல்வதற்கும் தேவைப்படுகிறார்கள். எல்லாருக்குமே எல்லா விதமான ஒரு யூனிஃபைடாக ஒரு தேவைப்படுதுங்கிறது தான் நம்ம சொல்லணும். கடைசியாக ஒன்று இப்போ மாண்புமிகு அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காரு. நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த கோரிக்கைகளை நேரடியாக வலியுறுத்துவோம், தொடர்ந்து அதுக்காக நாங்கள் போராடுவோம். அதே போலவே டாக்டர் பாலாஜி சாரை நேரடியாக சந்திக்க இருக்கின்றோம். பொதுமக்களும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏன் டாக்டர்கள் தனியா, ஏன்னா இது வெறும் ஜாயிண்ட்ல கால் உடைஞ்சிருக்குன்னா, ஜாயிண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் கால் உடையும் போது ஆபத்துக்குரிய விஷயம். அது டாக்டர் தான் பிளாஸ்டர் டெக்னீஷியன் போடணும். எதுக்கு அங்க இருக்க துப்புரவு பணியாளர்கள் இதை செய்யணும்? பிளாஸ்டர் டெக்னீஷியன்ங்கிறவங்க தான் அதை போடுவாங்க. யூஸ்வலி ஆர்த்தோவில் நிறைய இருப்பாங்க, அடிஷ்னலாக ஹேண்ட்ஸ் இருப்பாங்க. டாக்டர் வந்து இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்டர் டெக்னீஷியன் போடுவாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எல்லா பேராமெடிக்கல் ஸ்டாஃபையும் போடுங்கன்னு சொல்லிடுவோம். ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் செவிலியர்களை மட்டும் நாங்கள் பேசல, மருத்துவர்கள் தொடர்ந்து நீங்கள் இப்போ எங்களுடைய ஆரம்ப காலத்தை என்ன சொல்லிங்கன்னா, மருத்துவர் ஃபார்மசிஸ்டாக இருக்கட்டும், எக்ஸ்ரே டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன், பிளாஸ்டர் டெக்னீஷியன், ஓடி டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன் போன்ற பல்வேறு பேராமெடிக்கல் இது இருக்காங்க. அவங்க தான் அதை பண்ணணும். எல்லாமே டாக்டர் அவசியம் இல்லை, டாக்டருக்குன்னு சில வேலை இருக்கு, அதை டாக்டர் தான் செய்யணும். ஸோ அப்போ அதெல்லாம் கரெக்டாக வேலை பகிர்வு ஏற்கனவே இருக்கிறது, அதை செய்யறதுக்கு ஆள் இல்லாதனால இப்போ அவங்க எல்லா வேலையும் மாற்றி செஞ்சுட்டாங்க. தூய்மை பணியாளர் இல்லை, அதுக்கு அதான் சொல்ல வரேன், இல்லை அதான் பதில் சொல்ல வர்றேன். தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி மருத்துவ சிகிச்சை வளங்களை ஈடுபடுத்தக்கூடாது, அது கடுமையான கண்டனத்துக்குரியது. நான் இல்லை ஒரு நிமிஷம் நானே சொல்லிடுறேன். எனக்கு நாங்களே தான் தூய்மை பணியாளர் போடுறோம். ஆரம்ப சுகாதாரத்தில் RCS தூய்மை பணியாளர் இருக்காங்க, அவர்களுக்காக நாங்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அதனுடைய தலைவராக நான் இருக்கிறேன், அந்த சங்கத்தின் தலைவராக இருக்கேன். அந்த சங்க சார்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கிறப்ப அதில் கோரிக்கை வச்சிருக்கிறோம், தூய்மை பணியாளர்கள் இதர மருத்துவ பணியில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னே கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்கள் ப்ரெஸ் லிஸ்ட்டில் அது இருக்குது. ஏன் நீங்கள் தூய்மை பணியாளர் போய் ட்ரிப்பு போடணும் சொல்கிறீங்க, ஏன் இன்ஜெக்ஷன் போட சொல்கிறீங்க, தப்பா இல்லையா? அந்த மாதிரி செய்கிறது தவறு. அதுக்கு என்ன பிரச்சனை காரணமாக இருக்குனாக்க, மருத்துவத்துறை பணியாளருடைய பற்றாக்குறை தான் காரணமாக இருக்குது, மருத்துவ பற்றாக்குறை தான் காரணமாக இருக்குங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ தானே சொன்னேன், ஒர்க் கல்ச்சரை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. மருத்துவ மாணவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து மனதை பக்குவப்படுத்த வேண்டியது, அதை பற்றி எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த மாதிரி எரிஞ்சு விடுறதுக்கும் மருத்துவ அணுகுமுறைகளுக்கும் இந்த சமூக அமைப்பு தான் காரணம்னு சொல்கிறோம். இந்த சமூகத்தை மாற்றாமல் மருத்துவத்தை மட்டும் மாற்றிவிட முடியாது. இது போன்ற பிரச்சனை எல்லா துறையிலும் இருக்குது. அப்போ சமூக பொருளாதார பிரச்சனை அது முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்குள்ள சிஸ்டம் அப்படிப்பட்ட சிஸ்டமாக இருக்குது. இல்லை அதாவது காவல்துறை பாதுகாப்பு அவசியம், அது வேண்டான்னு சொல்ல, அது இருக்கணும். ஏன்னா பல நேரங்களில் கொந்தளிப்பான நிலை மருத்துவமனையில் இருக்கும், அதுவும் அரசு மருத்துவமனையில் இருக்கும். அதே சமயத்தில் மருத்துவமனைகளே பாதுகாப்பு வைக்கணும், செக்யூரிட்டி, அதுதான் நிரந்தர பணியாளர் போடணும்னு சொல்கிறோம். அதனால் செக்யூரிட்டி மட்டுமே பாதுகாப்பு வழங்கி விடாது. இது போன்ற சூழல் வராமல் இருப்பதற்காக ஒரு பல்வேறு மாற்றங்கள் செய்யணும், பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு மாற்றணும், முன்னேற்றணும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். எனவே அதை செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து.